அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் மாற்றத்தை கொடுக்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 84 நாட்களுக்குள் சனி பகவான் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவர் தற்போது 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வக்ரகதியில் திரும்பி வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அங்கு அவர் வக்ரகதியில் திரும்புவது 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அவர் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு கேது மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் கர்மஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் வக்ரகதியில் திரும்பி. இது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். பிறகு செவ்வாய் மிகவும் வலுவாக யோகஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே அவர் யோகஸ்தானத்திற்குள் செல்லும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வெளியில் சொல்ல முடியாத அவமானம் சிக்கல் சிரமம் ஏன் என்னுடைய வாழ்வில் மட்டும் நிறைந்திருக்கிறது என்று தினம் தினம் எண்ணி மன வருத்தமும் வேதனையும் கொள்ளும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சனி பகவான் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இதுவரை எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத சூழலில் இனி திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தொடர்ந்து ஏற்றம் இறக்கம் என்று இருந்து வந்த சூழலில் தற்போது நிலையான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறுக்கீடுகளை தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பல மாற்றங்களை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே இந்த வேலையை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் அனைத்தையும் சந்தித்தது போதும் பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அவை அனைத்திலும் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் உருவாக்கி கொடுப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் சுபகாரிய பேச்சுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்த முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. திருமண பாக்கியம் மற்றும் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி உருவாக்கி கொடுக்கிறார். சனியால் எந்தவிதமான தோஷங்களும் ஏற்படாத சூழல் உண்டு. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. மேல் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே பல்வேறு
பல்வேறு வகையான காரிய தடைகளை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தகர்த்தெறிவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்திருந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் முற்றிலும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சேமிப்புகள் கரைந்த சூழலில் இனி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் பல்வேறு வகையில திட்டமிட்டும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நெருக்கடிகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை இந்த வேளையில் கிடைத்தாலும் கூட மிக பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படாத வகையில் சனி வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாய் அவரை சமகிரகமாக பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். முழுமையாக எந்த ஒரு பணியையும் தடை என்று சொல்லாத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து லாபத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக தனலாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் பெரிய அளவில் விலகும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் எதை செய்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது நல்ல மாற்றம் உண்டு. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கியதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார். ஆனால் வாக்கியத்தின்படி முழுமையாக 7.5 சனி துவங்கவில்லை என்பதால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சனியின் அமைப்பால் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் நீங்குவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.